வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா? சைலண்ட் மூடில் அமமுகவா திணறும் தேமுதிக, ஓபிஎஸ் நிலைதான் ரொம்ப மோசமா, விஜய் எடுக்க போகும் முடிவு என்ன, மாறும் அரசியல் களமா? வாங்க வீடியோவை மூலமாக காணலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் இன்னும் 3 காலம் மட்டுமே இருக்கும் நிலையில் தான் அதற்கான வேலைகள் எல்லாம் அனைத்து கட்சிகளுமே செய்து கொண்டிருக்கிறதா. அதாவது 2026 தேர்தல் என்பது தமிழகத்திலே நடக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான தேர்தலாகவும் எல்லா கட்சிகளும் அதற்கான கூட்டணி பேச்சுவார்த்தை தொகுதி பங்கின அரசியலே சூடுபிடிக்க தொடங்கி இருக்கிறதா. அந்த வகையில் தான் நாளுக்கு நாள் அரசியல் களமானது சூடுபிடிக்கும் பரவலாக பேசப்படுகிறதாம். அதாவது கூட்டணி பேச்சுவார்த்தை சூடுபிடித்த நிலையில்தான் பல முக்கிய அரசியல் தலைவர்கள்லாம் இன்று வரை தங்கள் நிலைப்பாட்டை வெளிப்படுத்தாமலே காத்திருப்பது என்பது அரசியல் வட்டாரத்திலே ஒரு புது பரபரப்பெல்லாம் கிளப்பியிருக்கிறதா. அந்த வரிசையில் தான் முதலாவது இருக்கும் தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள், அமமுக பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன், முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம், இவர்கள் மூன்றுமே இன்று வரை யாருடன் தங்கள் கூட்டணி என்பதை ஒரு அறிவிக்கப்படாத நிலையிலே அரசியல் சூழமானது நிலவிக் கொண்டிருக்கிறதா. அதாவது தேமுதிகவின் பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அண்மையில் கடலூர் அந்த மாநாட்டில் கண்டிப்பாக அவர் யாருடன் கூட்டணி என்பதை அறிவிப்பார் என்று மக்களிடம் ஒரு நல்ல மனநிலை இருக்கக்கூடிய நிலையில்தான் அந்த மாநாடு நடைபெற்ற நிலையில் அவர் அன்று கூட கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்க்க வேண்டும், தங்கள் கூட்டணியை கண்டிப்பாக இன்னும் சிறிது காலத்தில் நாங்கள் கண்டிப்பாக அறிவிப்போம் என்று அக்கட்சியின் பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தெரிவித்திருந்தார். அந்த நிலையில் தான் டிடிவி தினகரன் கூட அண்மையில் என்டிஏ கூட்டணியிலிருந்து விலகிச் சென்ற டிடிவி தினகரன் மீண்டும் அவர் என்டிஏ கூட்டணியில் சேர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கப்படலாம் பேசப்படுகிறதாம். ஏனென்றால் டெல்லி பாஜக தலைமையானது கண்டிப்பாக அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களை மீண்டும் இணைக்கும் வேளையில் டெல்லி தலைமை செயல்பட்டு வருவதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதா. அதனைத் தொடர்ந்துதான் ஓ பன்னீர்செல்வம் கூட அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர் தான். அவர் கூட அதாவது தமிழகத்தின் மக்கள் மீட்பை உரிமைக்குழு என்ற களமாக மாற்றி தனது கட்சியை நிலவிக் கொண்டிருக்கிறார். அந்த வகையில் தான் அவர் கூட மீண்டும் அதிமுகவினருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவும் பேசப்படுகிறதா. அது மட்டுமின்றி 2026 தேர்தலை முன்னிட்டு திமுக, அதிமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளின் கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது தொடங்கிய நிலையில்தான் இதுவரை வலுவாக இருந்த திமுக கூட்டணி கூட காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் சீட் மற்றும் அதிகார பங்கு கோரிக்கையால் லேசான மூடல் மோதல் ஆரம்பித்திருக்கிறதா. மறுபுறமோ அதிமுக பாஜக கூட்டணியை உறுதி செய்யப்பட்டிருந்தாலும் அந்த கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள் இணைவார்கள் என்பது இன்று வரை முழுமையாக அறிவிக்கப்படாத நிலையில் தெளிவாக இல்லை என்றும் கூறப்படுகிறதா. இந்த சூழல்தான் ஒரு காலத்தில் தமிழக அரசியல் பிரதான எதிர்க்கட்சியாக இருந்த தேமுதிக எடுக்கும் முடிவே அரசியல் சமநிலையை மாற்றக்கூடியதாக இருக்கும் என்பதால் அதன் கூட்டணி என்பது நிலைப்பாடு மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளதா. கடலூர் ஜனவரி 9 நடைபெற்ற தேமுதிக மாநாட்டில் அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பிரேமலதா விஜயகாந்த் ஆளும் கட்சியும் எதிர்க்கட்சியும் இன்று வரையே தங்கள் கூட்டணியை அறிவிக்காத போது நாம் ஏன் அவசரப்பட வேண்டும் என்று அவர் தெளிப்படையாக கூறியிருந்தார். இந்த நிலையில்தான் தேமுதிக எந்த பக்கம் செல்லப் போகிறது என்று மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாக இருந்து வருகிறது. அது மட்டுமின்றி 2026 சட்டமன்ற தேர்தலானது கண்டிப்பாக இந்த 3 கட்சிகளுக்குமே ஒரு மிகப்பெரிய சவாலாக மாறக்கூடிய கண்டிப்பாக மாற்ற நிலை உருவாகும் என்பதில் எந்த ஒரு ஐயமின்றே பார்க்கப்படுகிறதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.